ஒரு பாட்டு நான் பண்ணி தருவேன். அது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. இல்லன்னா நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்ட ஒரு கண்டிஷன பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த திரைப்படம் என்ன? கபாலி. 2016ஆம் ஆண்டு வெளியான ஒரு சமூக அரசியல் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படத்த ரஞ்சித் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இதுல தான் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. சோ இந்த ஒரு திரைப்படத்துல சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கமிட் ஆகி அதுக்கப்புறமா அவருடைய கரியர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த திரைப்படத்த வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது ரஜினிகாந்த் அவர்களை இந்த திரைப்படத்துக்காக ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்பொழுது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய சைடுல இருந்து வந்த கண்டிஷன் என்னதுன்னா, நான் ஒரு பாடல் வந்து பண்ணி குடுப்பேன். அது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இருக்கலாம். இல்ல அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா வந்துட்டு இதுல இருந்து கிளம்பிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. அதாவது இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும்னு ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணி ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு மியூசிக்க வாங்குறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிரஷரைஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுனால இனிஷியலாவே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கான ஃப்ரீடம் மட்டும் குடுத்துட்டா போதும். வேற ஒருவேளை அந்த மாதிரி நீங்க ஃப்ரீடம் குடுத்து நான் ஒரு பாட்டு பண்ணி அந்த பாட்டு நீங்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற பாட்டு பண்ணி தரேன். ஆனா நான் பண்ணும்பொழுது எனக்கு இப்படி பண்ணும், அப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடையீடு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷ் நாராயணன் சைடுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்திருக்குது. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டுமே பண்ணி காமிச்ச உடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது ரொம்பவுமே பிடிச்சு போக அந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கமிட் ஆயிருக்கிறாரு. அடுத்தடுத்த பாடல்களுமே அவர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து சமூக வலைதளங்கள்ல சமீபத்துல சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னதுதான் வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது பொதுவா ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல்கள் அப்படின்ற கேட்டகரியில ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஃபார்மேட் அப்படின்றத வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ற ஒரு இடையூறு இருந்தது அப்படின்றதுன்னா இந்த ஒரு புது வகையான ஒரு இசை அப்படின்றது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்குமையும் வந்திருக்காது அப்படின்ற ஒரு கருத்தாக தான் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இருக்குது. சோ அந்த வகையில இந்த படத்துக்காக சந்தோஷ் நாராயணன் அவர்கள் போட்ட இந்த கண்டிஷனை பத்தியும் அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தியும் உங்களுடைய கருத்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர்